நல்ல தூக்கத்திலிருந்து எழுந்துட்டேன். எழுப்பி வெளியே தூங்க என்ன சொல்லுங்க, என்ன பயப்படுறீங்க? நான் வந்து வெளியில வந்து படுக்கல போங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எங்க குரூப்பா டிஸ்கஸ் பண்ணுங்க என்ன. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்னும் லைக் பண்ணாம இருக்கவங்க ஒரு லைக்கை மட்டும் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல சாண்ட்ரா தான் வந்தாங்க, செகண்ட் ப்ரோமோல சாண்ட்ரா தான் வந்தாங்க, தேர்ட் ப்ரோமோலையும் சாண்ட்ரா தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக 3 ப்ரோமோலையும் சாண்ட்ரா வந்திருக்காங்கங்க. இதுக்கு முன்னாடி பார்வதி தான் 3 ப்ரோமோலலாம் வந்திருக்காங்க. பார்வதிக்கு வந்து ப்ரோமோவதின்ற மாதிரி நிறைய பேர் பேரெல்லாம் வச்சாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ சாண்ட்ரா அவங்களையே பீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். பட் வந்து ஓட்டு வந்து ஏறல, இவங்களுக்கு நெகட்டிவாக தான் இப்போதைக்கு சாண்ட்ராக்கு போயிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து சாண்ட்ராவை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியலங்க, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க. பார்வதியை நிறைய பேர் அடிச்சு தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா 8 பேர் போட்டு பார்வதியை திட்டுன்னு திட்டுறாங்க, 2 பேர் தான் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, 8 பேர் அடிக்கிறாங்க. ஆனால் ஓட்டில் மட்டும் பார்வதி எதனால கீழே வராமல் மேலேயே இருக்காங்க? யார் தான் அப்போ பார்வதிக்கு ஓட்டு போடுறது? எல்லாருமே திட்டுறீங்க, அப்போ யார் தாண்டா ஓட்டு போடுறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணும். அதே மாதிரி தான் சாண்ட்ராவுக்கும். சாண்ட்ராவா ஆல்மோஸ்ட் இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னை இப்போ என் சேனலை பார்க்குறவங்க இருக்காங்கன்னா ஃபுல்லாக நெகட்டிவ் கமெண்ட் தாங்க வருது. அப்புறம் யாருங்க ஓட்டு போடுறா? யார் ஓட்டு போடுறானே எனக்கு தெரியல. என்ன காரணத்துக்காக? அப்போ அவங்க என்ன காரணத்துக்காக ஓட்டு போடுறாங்கன்ற ஒரு கேள்வியும் வருது. சரி, இதெல்லாம் விட்டுருங்க. அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் ஆதிரை எஃப்ஜி எல்லாம் தள்ளாடிட்டு இருக்காங்க. ஆதிரைலாம் சுத்தமாக ஓட்டு இல்லாமல் ரொம்ப கம்மியில் இருக்காங்க. எதனால் ஆதிரையை விட சாண்ட்ராக்கு அதிக ஓட்டு வருது? என்ன காரணத்தினால ஓட்டு போடுறாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் என்ன நடந்ததோ, செகண்ட் ப்ரோமோவில் என்ன நடந்ததோ அதே தான் தேர்ட் ப்ரோமோலையும் நடக்குது. நேற்று நைட்டு ஒரு இஷ்யூங்க. என்னென்னா வந்து சபரி அரோரா கத்தி பேசும்போது சாண்ட்ரா எந்திரிச்சு போயிருப்பாங்க. சபரி அப்பயே சாரிலாம் கேட்டிருப்பாரு, வேணும்ட்டே பண்ணல சாண்ட்ரா சாரின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. ஆனால் சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நீங்கள் வேணும்ட்டே தான் பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அமித்துக்கிட்டே இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன், ஆனால் திரும்ப நான் தூங்கிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க, அதனால தான் இப்படி ரியாக்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சபரி வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கார்ல, சபரி நீ மன்னிப்புலாம் கேட்க வேணாம் சபரி, உனக்கு ஏதாவது சொல்லணும்னா நீ கேமரா முன்னாடி சொல்லு, எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நீ சொல்கிறத நான் கேட்க கூட விரும்பல, போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ வீட்டை சேர்ந்தவங்களுக்குலாம் ஒரு மரண பீதி இருக்குது. அது என்ன பீதி தெரியுமா? இவங்க பேசாமல் விட்டாங்கன்னா, இப்போ சபரி சாரி கேட்கறதுக்கே ட்ரை பண்ணல, இவங்க போங்கன்னு சொன்னா போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் சேதுபதி வீக்கெண்ட் வருவார், வந்தோட முதல் கேள்வி என்ன தெரியுமா கேட்பாரு? சபரி நீங்கள் பண்ணது உங்களுக்கே நியாயமாக இருக்கா? ஒருத்தங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திட்டீங்க, அவங்க ஃபீலிங்காக உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு வார்த்தை அவங்க கிட்ட போய் பேச மாட்டீங்களான்னு கேட்பாரு. அதுக்கு பயந்து தான் இப்போ எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. இல்லைனா நீ எப்படியோ போமா, அது வான் கேம்ன்ற மாதிரி ஒரு ஓரமாக இவங்க பாட்டுக்கு கேமை விளையாடுவாங்க. பிரச்சனை என்னன்னா, வீக்கெண்டு விஜய் சேதுபதி வந்து ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கும் போது கூட நீங்கள் போய் பேச மாட்டீங்களா, மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பார்ல, அதுக்கு பயந்து தான் இவங்க பேசுறதுக்காக வராங்க. உண்மை என்னன்னா, சாண்ட்ரா ஒரு ட்ராமா பண்ணுறாங்க, அந்த ட்ராமாக்கு நம்ம பலியாயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் இப்போ ஹவுஸ்மேட்ஸும் கொஞ்சம் உஷாராக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் சாண்ட்ரா நீ என்னதான் உஷாராகி வந்தாலும் சரி, நான் இந்த பிளேவை தான் பண்ண போறேன்னு திட்டவட்டமா இருக்காங்க. என்னன்னா, யார் வந்தாலும் சரி அவங்க கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணிடணும், அவாய்ட் பண்ணிட்டா அவங்க என்ன அவாய்ட் பண்றாங்கன்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க ஒரு அனில் கிட்ட பேசுவாங்க, அனிலா என்னன்னு தெரியல, ஏதோ ஒன்னு கிட்ட பீமான்ற மாதிரி பேசுவாங்க. அப்படி இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீயும் என்ன மாதிரி தனியா இருக்கியான்ற மாதிரிலாம் அது கிட்ட பேசுறாங்க. என்னமோ இவங்களை எல்லாருமே ஒதுக்கி வச்ச மாதிரிலாம் இவங்க பண்றாங்க. வீட்டை சேர்ந்தவங்க இப்போ இவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் முடிச்சிட்டு இருக்காங்களே தவிர அவங்க ஒதுக்கி வைக்கலாம் இல்லை. நம்ம ஒதுக்கி வைக்கிறோன்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க, அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நம்ம எப்படியாவது பேசி அவங்கள வந்து எல்லாருக்கூடையும் கலக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அது எதுவுமே வேலைக்கு ஆகலைங்க. ஏன்னா வந்து அவங்க என்ன தான் பேசி சமாதானப்படுத்தி கூட்டு வந்துடலாம்னு நினச்சாலும் அவங்க சமாதானம் ஆகக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க. அது அவங்களோட கேமு, அவங்க பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணுறாங்க, எந்த டவுட்டும் கிடையாது. அதாவது எல்லாருமே வீடே சேர்ந்து என்னை ஒதுக்கிடுச்சுன்ற மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு சபரி எவ்வளவோ ட்ரை பண்றாரு, கனி ஒரு பக்கம் ட்ரை பண்றாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி என்ன யார் பண்றது சரி யார் பண்றது தப்புன்றது இப்ப வெளிய இருந்து பார்க்குற எல்லாருமே சாண்ட்ரா டிராமா பண்றாங்க, வேணும்ட்டே பண்றாங்கன்னு தெரியுது. ஆனா உள்ள இருக்கவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும், ஐயோ இது நமக்கு எதிராக போகுமா இல்ல சாண்ட்ராக்கு எதிராக போகுமா, சாண்ட்ரா வேற ஃபீல் பண்றாங்க, அழுவுறாங்க, அப்ப நமக்கு எதிராக போக தான் நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால ரொம்ப கவனமா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப பயத்துல இருக்காங்க. இந்த 3 ப்ரோமோல இருந்து ஒன்னு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எபிசோட்ல
அந்த டான்ஸ் இதுல பெருசா கண்டென்ட்டே வரல போல, அதனால தான் இந்த விஷயத்தையே ப்ரோமோவா திரும்ப திரும்ப போட்டு நம்மள சாவடிக்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு டான்ஸ் மேரத்தான் ஒரு டாஸ்க் போயிட்டு இருக்குல்ல, அந்த டாஸ்க்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது நடந்திருந்தா அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ கட்டு இருந்திருக்கும். ஆனா 3 ப்ரோமோவும் சாண்ட்ராவை வச்சே விடுறாங்கன்னா இன்னைக்கு கண்டென்ட் ரொம்ப ரொம்ப சுமாரா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டாஸ்க் எல்லாம் நடந்தா யாரு லீடிங்க்கு போக வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் கண்டிப்பா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.